இயற்கையில் காணப்படும் மிகக் கடினமான பொருள் எது? இயற்கையாக காணப்படும் பொருள்களில் வைரம் மிகக் கடினமானது. வைரமானது கார்பன் அணுக்களால் ஆனது. இந்த கார்பன் அணுக்கள் ஒரு வலுவான பிணைப்பால் பிணைக்கப்பட்டு வைரத்திற்கு அதன் தனித்துவமான கடினத்தன்மையை கொடுக்கிறது. வைரம் நகைகள் வெட்டும் கருவிகள் மற்றும் தொழில்துறை பயன்பாடுகள் உட்பட பல்வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதன் கடினத்தன்மை மற்றும் நீடித்து உழைக்கும் தன்மை காரணமாக வைரம் பல தொழில்களில் இன்றியமையாத பொருளாகும். மனிதனின் டிஎன்ஏ எத்தனை சதவிகிதம் வரை சிம்பன்சி டிஎன்ஏ உடன் ஒத்துப்போகிறது? மனிதனின் டிஎன்ஏ தோராயமாக 98.8% வரை சிம்பன்சி டிஎன்ஏ உடன் ஒத்துப்போகிறது. இந்த ஒப்பீடு மனிதர்களுக்கும் சிம்பன்சிகளுக்கும் இடையே உள்ள மரபணு ஒற்றுமையை எடுத்துக்காட்டுகிறது. இது பரிணாம வளர்ச்சியில் நமது பொதுவான தோற்றத்தை உணர்த்துகிறது. இருப்பினும் இந்த சிறிய வேறுபாடு மனிதர்களுக்கும் சிம்பன்சிகளுக்கும் இடையே உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளுக்கு காரணமாகும். மனிதனை விட அதிகமான மரபணுவின் அளவைக் கொண்ட உயிரினம் எது? மனிதனை விட அதிகமான மரபணுக்களைக் கொண்ட விலங்கு செம்பைன் வெள்ளை மீன் புரோடாப்டரஸ் ஏத்தியோபிகஸ் எனப்படும் நுரையீரல் மீன் ஆகும். இது சுமார் 130 பில்லியன் அடிப்படை ஜோடிகளைக் கொண்டுள்ளது. இது மனிதனை விட 40 மடங்கு அதிகமாகும். பிளாக்லில் விழுந்தவர் பார்வைக்கு எப்படி தோற்றமளிப்பார்? நிழல் போல் நீண்டு தோன்றுவார். பிளாக் ஹோலின் ஈர்ப்பு விசை மிகவும் வலுவானது. இதனால் பிளாக் ஹோலில் விழும் ஒருவர் பிளாக் ஹோலை நோக்கி நீண்டு போவது போல் தோன்றுவார். இது ஸ்பகெட்டிஃபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய ஒளி பூமியை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? சூரிய ஒளி பூமியை அடைய சுமார் 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் ஆகும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர்கள். ஒளியின் வேகம் வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர்கள். சூரிய ஒளியானது பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது அது சிதறடிக்கப்பட்டு, உறிஞ்சப்பட்டு மற்றும் பிரதிபலிக்கப்படுகிறது. மனித இரத்தத்தின் pH மதிப்பு எவ்வளவு? மனித இரத்தத்தின் pH மதிப்பு 7.35 முதல் 7.45 வரை இருக்கும். இது சற்று காரத்தன்மை கொண்டது. மனித உடலில் மற்ற பகுதிகளில் pH அளவுகள் வேறுபடுகின்றன. உதாரணமாக, வயிற்றின் pH அளவு 1.5 முதல் 3.5 வரை இருக்கும். இது மிகவும் அமிலத்தன்மை கொண்டது. உமிழ்நீரின் pH அளவு 6.5 முதல் 7.5 வரை இருக்கும். தேனீக்களின் எந்த உறுப்பு சர்க்கரையை தேனாக மாற்றுகிறது? தேனீயின் வயிற்றில் உள்ள தேன் பை, ஹனி ஸ்டமக் அல்லது பயிர் கிராப் என்ற உறுப்புதான் சர்க்கரையை தேனாக மாற்றுகிறது. தேனீக்கள் பூக்களில் இருந்து சேகரிக்கும் இனிப்பு திரவமான தேன்கூழ், நெக்டார் மற்றும் மகரந்தத்தை போலன் தேன் பையில் சேமித்து வைக்கின்றன. தேன் பையில் நொதிகள், என்சைம்ஸ், தேன்கூழில் உள்ள சர்க்கரையை குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் ஆகஸ்டு மாற்றுகின்றன. இந்த செயல்முறையின் போது தேன்கூழில் உள்ள நீர் அகற்றப்பட்டு தேன் உருவாகிறது. ஒலியின் வேகம் எங்கே அதிகபட்சமாக இருக்கும்? ஒலியின் வேகம் ஊடகத்தை பொறுத்து மாறுபடும். பொதுவாக திடப்பொருட்களில் இரும்பு 5960 மீவி அதிவேகமாகவும், திரவங்களில் நீர் 1482 மீவி அதைவிட குறைவாகவும், வாயுக்களில் காற்று 343 மீவி அதைவிட குறைவாகவும் இருக்கும். வெற்றிடத்தில் ஒலி பரவாது. ஒரு மனிதன் வாழ்நாளில் உற்பத்தி செய்யும் உமிழ்நீரின் அளவு
ஒரு மனிதன் வாழ்நாளில் உற்பத்தி செய்யும் உமிழ்நீரின் அளவு பல காரணிகளை பொறுத்து மாறுபடும். சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுமார் 1 முதல் 1.5 லிட்டர் உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறான். இந்த அளவின் அடிப்படையில் ஒரு மனிதன் 70 ஆண்டுகள் வாழ்ந்தால் அவன் சுமார் 25,500 முதல் 38,325 லிட்டர் உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறான். கிரகணங்களின் போது சூரியன் சந்திரன் சிவப்பு நிறமாக தோன்றுவதற்குக் காரணம்? கிரகணங்களின் போது சூரியன் சந்திரன் சிவப்பு நிறமாக தோன்றுவது வளிமண்டல ஒளி சிதறல் காரணமாகும். பூமியின் வளிமண்டலம் நீலம், ஊதா போன்ற குறுகிய அலைநீள ஒளியை சிதறடிக்கிறது. சிவப்பு, ஆரஞ்சு போன்ற நீண்ட அலைநீள ஒளி சிதறாமல் பூமியை அடைவதால் கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் சிவப்பு நிறமாக தெரிகிறது. ஆப்பிள் வெட்டினால் பழுப்பு நிறமாக மாறுவது எதனால்? ஆப்பிள் வெட்டியவுடன் பழுப்பு நிறமாக மாறுவது என்சைம் ஆக்சிஜனேற்றத்தால் நிகழும் வேதியியல் மாற்றம். ஆப்பிளில் உள்ள பாலிஃபீனால் ஆக்சிடேஸ் நொதி காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிகிறது. இந்த வினை மெலனின் என்ற பழுப்பு நிறமியை உருவாக்குகிறது. இந்த நிறமி ஆப்பிளின் நிறத்தை மாற்றுகிறது. இது ஆப்பிளின் சுவையையோ ஊட்டச்சத்தையோ பாதிக்காது. ஒரு ஆல்பா சென்டாரி நட்சத்திரத்தில் இருந்து பூமிக்கு ஒளி வர எடுக்கும் நேரம்? ஆல்பா சென்டோரி சூரியனுக்கு அருகில் உள்ள நட்சத்திரம். அது பூமியிலிருந்து 4.3 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. இதனால் ஆல்பா சென்டோரியில் இருந்து ஒளி பூமிக்கு வர 4.3 ஆண்டுகள் ஆகும். புராக்சிமா சென்டோரி ஆல்பா சென்டோரி அமைப்பில் பூமிக்கு மிக அருகில் உள்ளது. மனித எலும்புகளில் காணப்படும் முக்கிய தாது எது? மனித எலும்புகளில் கால்சியம் பாஸ்பேட் முக்கிய தாது. இது எலும்புகளுக்கு வலிமையையும் உறுதியையும் அளிக்கிறது. 206 எலும்புகளைக் கொண்ட மனித உடலில் எலும்புகள் உடலுக்கு வடிவம், உறுதி மற்றும் உள் உறுப்புகளுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றன. மேலும் இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கின்றன. நாய்கள் பார்க்க முடியாத நிறம் எது? நாய்கள் சிவப்பு நிறத்தை பார்க்க முடியாது. அவை 2 கூம்பு செல்களை மட்டுமே கொண்டுள்ளதால் சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களை வேறுபடுத்தி அறிய இயலாது. நீலம், மஞ்சள், சாம்பல் நிறங்களை மட்டுமே பார்க்கும். சிவப்பு நிறம் நாய்களுக்கு சாம்பல் நிறமாக தோன்றும். மனிதர்களை விட இரவு நேரத்தில் நன்றாக பார்க்கும் திறன் கொண்டது. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக எவ்வளவு? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் 5500 டிகிரி செல்சியஸ். மையப்பகுதி 15 மில்லியன் சி, கொரோனா 2 மில்லியன் சி. ஒளிக்கோளம் எனப்படும் மேற்பரப்பு வெப்பநிலை சூரிய புள்ளிகளால் மாறுகிறது.